சிறிய தனியார் வங்கிகள்லாம் வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு செக்டர் மாதிரி தான் இருந்தது. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 10 பேங்க் சேர்த்தாலும் வந்து என்டையர் மார்க்கெட் கேப்பே வந்து ஒரு 1,00,000 கோடி இல்லை 1,4 லட்சம் கோடிக்கு மேலே இருக்காது. ஆனால் இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 வருட காலகட்டத்தில் வந்து இப்போ எமிரேட்ஸ் என்பிடி என்கிற ஒரு பெரிய யூஏஇ வங்கி வந்து ஆர்பிஎல் பேங்க், பிளாக் ஸ்டோன் வந்து ஃபெடரல் பேங்க், அதே மாதிரி வெஸ்ட் பிரிட்ஜ் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்லேயும், அதே மாதிரி நம்ம எஸ் பேங்க்ல வந்து மிட்சுய் சுமிட்டோமோ அப்படின்ட்டு ஜாப்பனீஸ் நிறுவனம், அவங்க வந்து இது மாதிரி முதலீடு செஞ்சுருக்காங்க. இல்லை இந்த வங்கித்துறையில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை தான் வந்து ஒரு நாணயமாக அமைகிறது வங்கித்துறையில். அது வந்து இந்தியாவில் அது ரொம்பவே இருக்குங்கிறத வந்து இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா விஜய் வந்து எஸ் பேங்க் தான். எஸ் பேங்க் வந்து ஒரு 7 வருடத்துக்கு முன்னாடி அந்த 2018-19 காலகட்டத்தில் வந்து வங்கித்துறை பெருசாக நல்லா செயல்படலை. பர்ஃபார்ம் பண்ணாத சொத்துக்கள் நிறைய அதிகரிச்சுட்டே வந்திருந்தது. அதே மாதிரி இந்த IL&FS இந்த DHFL கிரைசிஸில் வந்து எஸ் பேங்க்கும் அது உள்ளே போய் மாட்டின்ற ஒரு காலம் இருந்தது. அப்போ அந்த எடுத்துக்காட்டு அது என்னன்னா வந்து அந்த காலகட்டத்தில் வந்து வங்கிகளை மேற்பார்வையிடுற ரிசர்வ் வங்கி, பங்குச்சந்தையை மேற்பார்வையிடுற செபி, தனியார் வங்கிகள் HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பொதுத்துறை வங்கி ஸ்டேட் பேங்க் எல்லாருமா சேர்த்து இந்த வங்கிகள்லாம் வந்து 10,000 கோடி வந்து முதலீடு செஞ்சாங்க எஸ் பேங்க்ல. முதலீடு செஞ்சுட்டு அந்த எஸ் பேங்க்குங்கிற அந்த 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 ட்ரபிள்சம் டைம்லேருந்து அதை வெளில கொண்டு வந்தாங்க. அது ஸோ அந்த ஒரு என்வாயன்மெண்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சதுனால தான் வந்து இன்னைக்கு ஃபாரின் முதலீடுகளும் நிறையா உள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு.